உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வணங்கும் ஒரு தெய்வம். அவர் சிவபெருமான். ஆனால் சிவனின் சக்திகள் என்ன? ஏன் அவர் மகாதேவன் என்று அழைக்கப்படுகிறார்? இன்று நாம் பார்க்கப் போவது சிவபெருமானின் அற்புதமான சக்திகள் பற்றிய உண்மைகள். சிவன் என்பது ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. அவர் பரமசக்தியின் வடிவம். அவரின் முதல் சக்தி அழிவின் சக்தி. பலர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சிவன் அழிப்பவர் என்பதற்குப் பொருள் அவர் உலகத்தை நாசம் செய்பவர் அல்ல. அவர் அழிப்பது தீமையையும் அகந்தையையும். பழையதை அகற்றாமல் புதியது உருவாகாது. அதனால் சிவனழிவின் கடவுள் மட்டுமல்ல, மாற்றத்தின் கடவுள். அவரின் இரண்டாவது சக்தி மூன்றாம் கண். சிவனின் நெற்றியில் இருக்கும் அந்த கண் சாதாரண கண் அல்ல, அது ஞானத்தின் தீ. அந்த கண் திறக்கப்படும்போது பொய்கள் அழிகின்றன, உண்மை மட்டும் நிலைக்கிறது. அது நமக்கு ஒரு செய்தி தருகிறது. உண்மையான பார்வை வெளியில் இல்லை, உள்ளத்தில் உள்ளது. மூன்றாவது சக்தி காலத்தை கட்டுப்படுத்தும் திறன். அதனால்தான் அவர் மகாகாலா என்று அழைக்கப்படுகிறார். காலம் அனைவரையும் கட்டுப்படுத்துகிறது. ஆனால் சிவன் காலத்தையே தாண்டி நிற்பவர். அவர் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர். இதன் அர்த்தம் உண்மையான ஆன்மா அழிவதில்லை. நான்காவது சக்தி கருணை. சிவன் கோபத்தின் உருவம் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் அவர் அளவற்ற கருணையின் கடல். அவரை மனதார அழைக்கும் ஒருவரையும் அவர் கைவிடமாட்டார். கங்கை அவரின் ஜடையில் இருப்பது அவர் உலகின் துயரத்தை தாங்கும் சக்தி கொண்டவர் என்பதற்கான அடையாளம். ஐந்தாவது சக்தி சமநிலை. அவரின் உடலில் பாதி ஆண் பாதி பெண் வடிவம் அர்த்தநாரீஸ்வரர். இதன் பொருள் உலகின் அனைத்து சக்திகளும் சமநிலையில்தான் இருக்க வேண்டும். ஆண் பெண், சக்தி, அமைதி, அழிவு, படைப்பு, இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை. சிவபெருமான் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அமைதியை காக்க வேண்டும், உண்மையை தேட வேண்டும், அகந்தையை விட்டுவிட வேண்டும். அதுவே சிவனின் பாதை. அதனால்தான் இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் அவரின் நாமத்தை ஜெபிக்கிறார்கள். ஓம் நம சிவாய. இந்த 5 எழுத்துகள் மனதை சுத்தப்படுத்தும் சக்தி கொண்டவை என்று நம்பப்படுகிறது. நீங்களும் இப்போது மனதார சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. சிவபெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் என்றும் நிலைக்கட்டும்.